ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து 15 ஒன் வேர்டு எழுதணும். தென் செகண்ட் பகுதியில் வந்து 2 மார்க் வந்து இதான் 4 கொஸ்டின் எழுதணும். இதுலேருந்து 17ஆவது கொஸ்டின் வசன கவிதை, அந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சதாவதானம், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரிவு 2ல் வந்து ஏதாவது 5 எழுதணும். இது வந்து இலக்கண பகுதி பயிற்சி, புக்கு பின்னாடி பயிற்சின்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பகுபத உறுப்பு இலக்கணம் எழுதணும். அது உங்களுக்கு பகுத உறுப்பு நம்ம படிச்சிருந்தாலே எழுதிடலாம். அடுத்து கலைச்சொற்கள் பேக்கில் இருக்கும். அடுத்து வந்து வேங்கை என்பது தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகிறது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. 2 சொல் கொடுத்துருக்காங்க, மலை மாலைன்னு. அது ரெண்டையும் ஒரே தொடரில் வர மாதிரி நம்ம அமைத்து எழுதணும். அடுத்து வந்து எதிர்மறையாக மாற்றுக. அருகில் நிற்க அப்படின்னா தொலைவில், அருகில் அமர்கனா தொலைவில் நிற்க, அந்த மாதிரி. எழுதா கவிதைனா எழுதிய கவிதை, அந்த மாதிரி எதிர்க்க சொற்களாக மாற்றணுது. அடுத்து சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. புதுமை, காடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது புக் பேக்கில் இருக்கும், பார்த்துங்க. தென் பகுதி 3, இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். புக் பேக்கில் இருக்க 3 மார்க் கொஸ்டின் படித்தாலே போதும். அதுலேருந்து இதில் வந்து அடிபெறலாமல் எழுதுக. அன்னை மொழியே கேட்டிருக்காங்க. அப்புறம் தண்டலை அல்லது என தொடங்கும் கம்பராமாயண பாடல், இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்துங்க. அப்புறம் வந்து அழகீடு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அழகீடு வாய்ப்பாடு ஒன்று வந்துடும். அப்புறம் அணி ஒன்று வந்துடும். இது ரெண்டையும் மறக்காமல் பார்த்துங்க. அணி வந்து மொத்தம் 4 அணியும் 5 அணியும் இருக்குது. 5 அணியும் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக அணி ஒரு வந்துடும். அப்புறம் 5 மார்க்ஸ் வந்து மாநில அளவில் வெற்றி பெற்ற இயற்கை வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற உன் தோழனை வாழ்த்தி பாடல் எழுதுக. இது வந்து உணவு விடுதி, இந்த கட்டுரை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகள், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து படிவம், காட்சியை கண்டு கவினுரைக, மொழிபெயர்க்க இருக்குது. இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அப்புறம் பகுதி 5 8 மார்க் கொஸ்டின் வந்து அன்னமயா கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சான்றோர் வளர்த்த தமிழ் வந்து கட்டுரையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்கள் பதில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினருக்கு விருந்தோம்பலை அழகுறாக கவனித்து விவரித்து எழுதுக, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க நான் படித்தா மட்டும் போதும், கண்டிப்பாக உங்களால் 3 டிவினா அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.